இன்றைக்கி சபைகளுக்கு ஆலோசனை பகுதியில் கம்யூனியன் வித் காட் அப்படிங்கிற புஸ்தகத்தில், அம்மையாருடைய புஸ்தகத்திலிருந்து அத்தியாயம் 27, சில வேளைகளில் பதில் தாமதப்படுதல். நம்ம அனைவரும் ஜெபிப்போம். ஜெபித்த உடனேயே நம்ம என்ன நினைப்போம், நம்ம தேவைகளுக்காக தான், நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்காக கூட நம்ம ஜெபிப்போம். சின்ன தேவைகள்ங்கிறத விட கடவுளுக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே வரும்போது குக்கர் விசில் காணா போயிடுச்சு, அதுக்கு கூட நான் ஜெபிச்சு உடனே குக்கர் விசில் கிடைச்ச உடனே கடவுள் எனக்கு தேடி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், அது நமக்கு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம கடவுளை சார்ந்து தான் இருப்போம். பதில் தாமதிக்கப்படுது. இது நம்ம எல்லாரோட ஜெபத்திலும் நம்ம ரொம்ப விருப்பத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கல, இல்லை பதில் தாமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மனதில் ஒரு சோர்வோடு நம்ம இருப்போம். அதுக்கு அம்மையார் ஒரு 5 விதமான காரியங்களை நமக்கு முன்வைக்கிறாங்க. ஒரு வேத வசனம், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்மக்கிட்ட இப்போ அந்த பொறுமை இருக்குதா அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போயிட்டுருக்கிற அந்த ஒரு இதில் நம்ம வேண்டினோம், நம்ம நினச்சோம், அந்த நினச்சது வேண்டினது உடனே கிடைக்கணும். அந்த மாதிரி தான் நம்மகிட்ட குணம் காணப்படுது. எல்லாருக்கிட்டையும் அப்படியா என்னன்னு தெரியல. என்கிட்ட அந்த குணம் இருந்தது, இப்போ தான் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுமையை கொடுத்துட்ருக்கிறாரு. கேள்வி, இதில் என்ன கேள்வி அப்படின்னா, தேவன் சில வேளைகளில் நமது ஜெபத்திற்கு பதிலளிக்க தாமதப்படுத்துவது ஏன்? நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கடவுள் தாமதிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நமது நம்பிக்கையையும் உண்மையையும் சோதிக்கிறது. நம்ம ஒரு ஜெபம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்காக நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கப்படுது. தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணுறோம், வேத வாக்குத்தத்தங்களை நம்ம விடாமல் கடவுள்கிட்ட மன்றாடுறோமா? நாம் பதிலை எதிர்பார்க்குறோம். நம்ம ஜெபிச்ச உடனடியாக பதில் வரணும்னு கூட நம்ம எதிர்பார்க்குறோம். நாம் அந்த ஜபங்களுக்கு உடனடி பதில் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சோர்வடைஞ்சு போகிறோம். அந்த பதில் கிடைக்காதது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய நன்மைக்காக தான் அந்த தாமதம் ஏற்படுதுங்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் விசுவாசம். நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய விசுவாசம் நிலையானதாக இருக்கா, இல்லை கடல் அலையை போல் மாறிக்கிட்டு இருக்கா, அப்படி மாறக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு தருணத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதே போல் நம்மக்கிட்ட அன்பு விசுவாசங்கிற அந்த உறுதியான கயிற்றால் தேவ சன்னதியோடு பிணைத்து பின் பொறுமையோடு அந்த நம்ம கேட்ட அந்த ஜெபத்திற்கு பதில் வர நம்ம காத்திருக்கிறோமா? அந்த நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய அந்த அன்பும் விசுவாசமும் எப்படி இருக்குன்னா, உறுதியான கயிறு போல் இருக்கணும். கயிறு உறுதியற்றதாகவும் இருக்குது, உறுதியாகவும் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட காணப்படக்கூடிய அந்த அன்புங்கிற அந்த குணமும் விசுவாசங்கிற அந்த குணமும் எப்படி இருக்குது, தேவ சன்னதியோடு பிணைத்து பொறுமைக்காக அது நடக்கிறபடி நடக்கட்டும்னு நம்ம காத்திருக்கிறோமா அப்படிங்கிற 2 காரியத்தை சோதிக்கிறதா இருக்குது. இதை 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தாமதம் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க ஒரு தருணத்தை அளிக்கிறது. நம்ம விண்ணப்பம் எடுத்த உடனே நமக்கு அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நமக்குள்ளே சோதித்து பார்க்குறோமா, ஏன் ஆண்டவர் இதுக்கு பதில் கொடுக்கல, நான் கேட்ட காரியம் ஆண்டவருக்கு விருப்பமானதா, இல்லை கிடைக்கலன்னா நமக்கு அது விருப்பமானது தான், ஏன் அது ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும். அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் ஒரு முறை கூப்பிட்டவுடன் தேவன் நம் வேண்டுதலுக்கு உடனடியாக எப்போதும் பதிலளிப்பதில்லை. நம்ம ஜெபத்தில், அன்றாட ஜெபத்தில் நம்ம டெய்லியுமே அந்த விண்ணப்பம் வைக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம், எந்த காரியமாக இருந்தாலும். அப்போ ஒரு முறை கூப்பிடுதலுக்கு தேவன் உடனடியாக பதிலளிக்கக்கூடியவர் அல்ல. அப்படி அவர் பதிலளித்தால், அவர் உடனே நம்ம வேண்டின உடனே கொடுத்துட்டாருன்னா ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் வெகு சாதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம்.
என்ன அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா நம்ம கேட்குறோம், கடவுள் கொடுக்குறார். அந்த மாதிரி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சாதாரணமாகவே நம்ம எடுத்துக்குவோம். நாம் நமது இருதயத்தை ஆராய்ந்து அதில் மன்னிக்கப்படாத பாவங்களே ஏதும் உண்டா என்பதை கவனிக்காமல் நாம் கவலையற்றவர்களாகி நாம் அவரில் எவ்வளவு சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணராதவர்களாக, அவரது உதவியின் தேவையை அறியாதவர்களாக இருப்போம். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் நம்ம தேவன்கிட்ட அறிக்கையிடாத பாவம், மன்னிக்கப்படாத பாவம் ஏதாவது நம்மக்கிட்ட காணப்படுதா அப்படிங்கிற காரியத்தை நம்ம சிந்திக்காதவர்களாக இருப்போம். அப்படி சிந்திக்காமல் கவலையற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கடவுள் பேரில் நம்ம எவ்வளவு சார்ந்து இருக்கணுமோ அந்த சார்ந்திருக்க வேண்டிய குணங்களில் குறையற்றவர்களாக நம்ம காணப்படுவோம். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய இருதயங்களை நாமே சோதித்து பார்க்கறதுக்கான தருணத்தை நமக்கு கொடுக்குறாரு. அடுத்து மூணாவதான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பங்களை என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லை. இதுக்கு புதிய ஏற்பாட்டில் சகரியா எலிசபெத் அவர்களோட வாழ்க்கையை குறித்து அம்மையார் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது சகரியா தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு மகனுக்காக பிரார்த்தித்தார். அவனும் மனைவியும் வயோதிகர்களாகிவிட்ட போதிலும் அவர்களது ஜெபம் பதிலளிக்கப்படவில்லை. அதாவது அவர் விண்ணப்பம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் விண்ணப்பம் வச்சிருப்பார், தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி. ஆனால் கடவுள் அதுக்கான பதிலை உடனடியாக கொடுக்கல. அதுக்காக நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சகரியா சோர்வடைஞ்சிட்டாரு, தனக்கு அவர் கடவுள் கொடுக்கல அப்படின்னு எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அவர்கள் குறை சொல்லவும் இல்லை, தேவன் அதை அவங்களோட விண்ணப்பத்தை மறக்கவும் இல்லை. இந்த ஜெபத்திற்கு அவர் பதிலளிக்க நியமித்த நேரம் இருந்தது. அப்போது அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து அன்றாட வாழ்க்கையில் அவங்க ஜெபிச்ச காரியத்தை குறித்து கடவுள் அவங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருந்தார். இனிமேல் ஒன்றும் நடக்கக்கூடாது என்ற நிலைக்கு சகரியா வந்தபோது அவருக்கு பதில் கிடைத்தது. அதாவது அவங்க வயோதிகர்களாக வந்த பிறப்பாடு நமக்கு இனிமேல் அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய அந்த பலன் இல்லை, நம்ம இனிமேல் அந்த விண்ணப்பத்தை என்ன பண்ண வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியதில்லை, நமக்கு குழந்தை இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு அவங்க வந்தபோது, சகரியா வந்தபோது அவருக்கு பதில் கிடைத்தது. தனது ஊழியக்காரனின் ஜெபத்தை அவர் மறந்துவிடவில்லை, அவர் அதை தனது குறிப்பு புத்தகத்தில் தனக்கு சரியான நேரத்தில் வருவதற்காக குறித்து வைத்திருக்கிறார். அப்போ இவங்க வாலிபத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை விட்டு வயோதிகர்களாக இருக்கிற காலகட்டத்தை தான் தேவன் குறிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த குறித்த காலத்தில் அந்த கொடுக்குற காரியத்தை அவர் எப்போ கொடுக்கணும்னு குறிச்சிருக்கிறாரோ அந்த காலத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இது கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிதியோன் நியாயாதிபதி புஸ்தகத்தில் மீதியானியிட்டிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெறும் 300 பேர்த்த வச்சு என்ன பண்ணார், மீட்டார். அதுபோல் தேவன் சொற்ப மனிதர்களை வச்சு கூட காரியங்களை நிறைவேற்றக்கூடிய தயவு படைத்தவராக இருக்கிறாரு. அதே போல தான் இந்த சகரியோட வாழ்க்கையிலையும் நடந்தது. கர்த்தர் தாமதப்படுத்துவது எப்போதும் நமக்கு என்ன தான் கொடுக்கும் அப்படின்னா, நன்மையை தான் கொடுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, லாசரு வியாதிப்பட்டிருக்கிறத ஏசப்பா அறிந்திருந்தோம், அவர் உடனே போகல, 2 நாள் தாமதித்து தான் போகிறாரு. அதுக்கு அவர் என்னப்பா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தைரியம் ஊட்டுவதற்காகவே நமது ஜெபத்திற்கு பதில் நாம் நினைப்பது போல் விரைவில் வராமல் இருக்கலாம், அது நாம் கேட்டதாக கூட இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஜெபிச்சிருப்போம், இது வேணும்னு வேண்டியிருப்போம், அது கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் நமக்கு எப்பயோ ஒரு காலகட்டத்தில் அது கொடுப்பாரு. அப்போ நம்ம அதனால் நாம் நம்பிக்கையை இழக்காமலும் சோர்ந்து போகாமலும் இருந்து நாம் கேட்டதை விட அதிகமாக தேவன் தம் பிள்ளைகளுக்கு அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். தாமதிக்கப்படாத ஒரு ஜெபம். தாமதிக்கப்படாத ஒரு ஜெபம் அப்படின்னா, நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்கும் போது அதற்கு பதில் தாமதமாக தான் வரும். நம்ம விண்ணப்பிக்கும் போதே இது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இல்லை தேவர், இப்போ நம்ம பாவ வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறோம், அப்போ விட்டு கேட்கும்போது அதற்கான உடனடியாக தீர்வு கிடைக்கும். யாராவது ஒரு ஊழியக்காரரை விட்டோ இல்லை ஏதோ ஒரு சக மனுஷரை விட்டு கூட கடவுளை காமிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ஆனால் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்டு நம்ம கேட்கும்போது அதுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா, தாமதமாக தான் கிடைக்குங்கிற ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க. அடுத்தது, நம் ஜெபத்திற்கு உடனடி பதில் கிடைக்காவிடில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. நம்முடைய ஜெபங்களுக்கு உத்தரவு அருளப்படவில்லை என்று தோன்றும் போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதாமுகத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்த வசனத்தின் பேரில் உறுதியாக நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்.
மனதில் நம்மளுடைய மன்னிக்கப்படாத பாவங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி அதை நம்ம குறித்து ஜெபம் பண்ணணும். அருளப்படுகின்ற, அதாவது கடவுள் நமக்கு உத்தரவு அருளப்படுகின்ற காலம் நிச்சயமே வரும். அதனால் நமக்கு மிக மிக அவசியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோங்கிற அந்த நம்பிக்கை உறுதி நம்மக்கிட்ட வேணும். தேவன் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அளவற்ற ஞானம் உள்ளவரும் நேர்மையானவர்களுக்கு எந்த நன்மையும் நீக்கிவிடாத நன்மை மிகுந்தவராயும் இருக்கிறார். அதுக்காக இப்போ நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே கடவுள் நம்மளோட தேவைகளையும் அறிந்திருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். அதுக்காக நமக்கு என்ன பண்ணக்கூடாது, கேட்காமலும் இருக்கக்கூடாது. கேளுங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காமலும் இருக்கலாம், இல்லை தாமதப்பட்டும் கிடைக்கலாம். இல்லை நம்ம என்ன நோக்கத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்மளுடைய அந்த சிந்தனைகளை, இருதயத்தினோட ஆழங்களை வந்து சோதித்தறிகிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம என்ன வந்து இந்த சபைகளுக்கு ஆலோசனை பகுதியிலேயே அம்மையோரோட ஆலோசனையை குறித்து இந்த நாளிலும் சொல்ல தயவு பாராட்டின தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சபையோருக்கும் நன்றி. ஆமேன்.